ஹலோ guys, வெல்கம் டு டேட்டாபேஸ் வேர்ல்ட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டெசிஷன் ட்ரீ அல்காரிதமோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் அல்காரிதம் கீழே வரும். இது வந்து கிளாசிபிகேஷனுக்கு ரெக்ரெஷனுக்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனா வந்து கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம்ல தான் மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் கிளாசிஃபையர் அப்படிதான் இருக்கும். இதுல வந்து ரொம்ப முக்கியமான ரெண்டு நோட் என்னன்னா டெசிஷன் நோட், இன்னொன்று வந்து லீஃப் நோட். டெசிஷன் நோட் வந்து டெசிஷன் வந்து பிளேஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எஸ் ஆர் நோ அந்த மாதிரி பிளேஸ் பண்றதுக்காக டெசிஷன் நோட். லீஃப் நோட் வந்து எதுக்குன்னா கடைசியா நமக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும், அதுதான் வந்து லீஃப் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெசிஷன் ட்ரீ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா எஸ்ஆர் நோ கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் இந்த இது ஒர்க் ஆகும். அந்த எஸ்ஆர் நோ கொஸ்டின் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது கொடுக்குதுன்னா டேட்டா செட் பொறுத்து தான் அது வந்து கொடுத்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து இது ஏன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஹியூமன் மாதிரியே டிசிஷன் ட்ரீயோட அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகும். ஹியூமன் எப்படி திங்க் பண்றாங்களோ அதே மாதிரியே. அதுவும் இல்லாம இதுல வந்து என்ன லாஜிக் வந்து இதுல இருக்க லாஜிக்கை வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. அதுக்கடுத்து இதுல இருக்க முக்கியமான 5 இது என்னன்னா ரூட் நோட், லீஃப் நோட், ஸ்பிளிட்டிங், பர்னிங், சப் ட்ரீ, சைல்ட் நோட். ரூட் நோட்னா நம்ம ட்ரீ வந்து ஸ்டார்ட் ஆகுறது. லீஃப் நோட் வந்து அதுக்கு கீழே அவுட்புட்டா நமக்கு ஒரு ஃபைனல் நோட் கிடைக்குதுல்ல, அதான் வந்து லீஃப் நோட். ஸ்பிளிட்டிங் வந்து அந்த ஏரோ மார்க் தான் ஸ்பிளிட்டிங் சொல்றாங்க. பிரான்ச், சப் ட்ரீ வந்து ஒரு ரூட் நோட்ல இருந்து நமக்கு ஒரு ட்ரீயா ஃபார்ம் ஆகும்ல கீழே, அதுக்கு அடுத்து வந்து அதுதான் வந்து பிரான்ச் ஆர் சப் ட்ரீ. ப்ரோனிங் அப்படின்னா வந்து தேவையில்லாத இது பிரான்ச்சஸ், அன்வான்ட் பிரான்ச்சஸ் அந்த ரூட் நோடுக்கு கீழே நமக்கு இது தேவையில்லை, இது தேவையில்லைனாலும் ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து ரிமூவ் பண்ற தேவையில்லாத ரிமூவ் பண்றதுதான் ப்ரோனிங். பேரண்ட் ஆர் சைல்ட் நோட்னா ரூட் நோடுக்கு கீழே அடுத்த நோடு தான் வந்து ரூட் நோட பேரண்ட் நோடுன்னுவாங்க, அடுத்த நோட சைல்டு நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இப்படிதான் ஒர்க் ஆகும். இப்ப வந்து சேலரி வந்து 15,000ல இருந்து $80,000 இருந்தா ஓகேனா எஸ்னா ஆபீஸ் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகுது. ஆபீஸ் வந்து ஹோமுக்கு பக்கத்துல இருக்கா அப்படின்னு. எஸ்னா அடுத்து போகும். கேப் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்களா அப்படின்னா எஸ்ன்னா அக்செப்டட் ஆஃபர். அப்படி இது எதுக்குமே நோனா டிக்ளைன்ட் ஆஃபர் அப்படின்னு அது வந்து புரிஞ்சுக்கும். அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து இந்த இதுல வந்து எப்படி வந்து அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து அது செலக்ட் பண்ணுது அப்படின்னா நமக்கு கொஸ்டின் கொடுக்குற ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கெயின், கினி இண்டெக்ஸ், என்ட்ரோபி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து அது வந்து நமக்கு வந்து தேவையான ஃபீச்சர்ஸை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குது. இப்படிதான் வந்து டெசிஷன் ட்ரீ வந்து ஒர்க் ஆகும். தேங்க்யூ.